JEPVக்கு சம் பண்ணலாம் பாருங்க. A vector A bar is rotated by a small angle delta theta radian where delta theta very less than 1. To get a new vector B, in that case mod of B minus A கேட்குறாங்க. அதாவது வந்து ஒரு A வெக்டார் இருக்கு, அது ரொட்டேட் பண்றாங்க. ரொட்டேட் பண்ணா B வெக்டார் ஆகுது. ரொட்டேட் பண்ணும்போது மேக்னெட் ஆஃப் A வெக்டார் மாறாது, ஆனால் டைரக்ஷன் மாறிடும். இப்போ mod of B minus A என்னன்னு கேட்குறாங்க. இப்போ mod of B minus A நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுதான் A வெக்டார் எடுத்துக்கலாம், இது வந்து B வெக்டார் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க, டெல்டா தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. mod of A எவ்வளோ பார்த்தீங்கன்னா A, mod of Bயும் A தான். ஏன்னா ஒரு வெக்டார் ரொட்டேட் பண்ணும்போது மேக்னிடியூட் மாறாது, டைரக்ஷன் மட்டும் மாறும். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? mod of B minus A கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? mod of B minus A என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் ஸ்கொயர், B உடைய மேக்னிடியூட் A ஸ்கொயர், அடுத்து செகண்ட் வெக்டார் ஸ்கொயர், அதனுடைய A வெக்டாருடைய மேக்னிடியூட் A ஸ்கொயர் மைனஸ் 2AB அப்படின்னு போடலாம். A டாட் B போட்டால் AA cos theta அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த A ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் 2A ஸ்கொயர் போட்டுங்க, இந்த மைனஸ் 2A ஸ்கொயர் காஸ்ட்டா போட்டுங்க. ஓகேவா? பவர் 1/2 ரூட்டை வந்து பவர் 1/2 போட்டுக்கலாம். இப்போ 2A ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 2A ஸ்கொயர் காமன் எடுத்துட்டீங்கன்னா இன்ட்டு 1 மைனஸ் காஸ்ட்டா வரும். 1 மைனஸ் காஸ்டாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2A ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் காஸ்டாக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. 2 sin ஸ்கொயர் theta by 2, 2 sin ஸ்கொயர் theta by 2 அப்படின்னு போட்டுக்கணும். பவர் 1/2. சரிங்களா? இங்க 2 into 2 ஸ்கொயர் இந்த ரூட்ல இருந்து வெளியே வந்தா என்ன வந்துடும்னா 2 வந்துடும். A ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே வந்தா A வந்துடும். sin ஸ்கொயர் theta by 2 வந்து ரூட்ல இருந்து வெளியே வந்தா sin theta by 2 வந்துடும். 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ theta வெரி ஸ்மாலா இருந்தா, if theta is very small, theta is very small அப்படின்னா sin thetaக்கு என்ன போட்டுக்கலாம்? thetaன்னு போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம்? A sin thetaவை thetaன்னு போட்டுக்கலாம். ஆனால் thetaவை எவ்வளோ போட்டிருக்கோம்? del thetaன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A into del theta, mod of A into del theta. அப்படின்னா B minus A என்ன வருது சொல்லுங்க? mod of A into del theta. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா.